நாள் கோவையில் தங்கி முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தாலும் பாஜக தான் வெல்லும், அண்ணாமலை சவால். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை கூறுவது, தமிழ்நாடு அரசியல்தான் எனக்கு முக்கியம், டெல்லி அரசியலில் விருப்பமில்லை. பிரதமர் மோடியின் உத்தரவை மதித்து நடப்பவன் நான். பிரதமர் மோடியின் விருப்பத்தினாலேயே கோவை தொகுதியில் போட்டியிடுகின்றேன். நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் பாஜக தான் வெல்லும். தமிழகத்தின் அரசியல் மாற்றம் கோவையிலிருந்து ஆரம்பமாக வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 40 நாட்கள் தங்கி இருந்து பிரச்சாரம் செய்தாலும் கோவையில் பாஜக தான் வெல்லும். 2026 ஆட்சி அமைக்கவே பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார். தெரியும், திமுக முதலமைச்சரே வந்து கோவையில் 40 நாள் உட்கார்ந்தாலும் சரித்திர மார்ஜின்ல பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் வெற்றி பெறும். நாங்கள் சவால் விடுறோம். தமிழகத்துடைய முதலமைச்சர் வந்து 40 நாள் இங்க கேம்ப் அடிக்கும். கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கிறார், மாற்றம் வேண்டும். கோயம்புத்தூர்ல வளர்ச்சி இல்ல. அதனால நீங்க சொன்ன நபர் என்ன, திமுக எல்லா அமைச்சர்களும் வரட்டும், முதலமைச்சர் வரட்டும், 40 நாள் இங்கே இருக்கட்டும். நாங்கள் தயார், மக்கள் தயார். கோயம்புத்தூர் பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட அன்பு சொந்தங்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றம் கோயம்புத்தூரிலிருந்து ஆரம்பமாக வேண்டும். வளர்ச்சிக்கான அரசியல் கோயம்புத்தூரிலிருந்து ஆரம்பமாக வேண்டும். 2024 பிரதமர் அவர்கள் 3வது முறையாக வரும்பொழுது கோயம்புத்தூர் தமிழகத்துடைய மேப்ல இல்ல, இந்தியாவுடைய மேப்ல இல்ல, இன்டர்நேஷனல் மேப்ல கோயம்புத்தூரை பதிக்கப் போகிறோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் என்னோட திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் முருகானந்தம் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதிகளும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்தில் நம்ம கூட்டணி கட்சி நண்பர்கள் போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதிகளுக்குமான வேட்பாளரை அறிவித்திருக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் மீதம் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியும் அவங்க போட்டியிடறாங்களோ அதற்கான வேட்பாளர் அறிவித்திருக்கிறார்கள். இந்த சரித்திர தேர்தல் 2024 39 பாராளுமன்றத்தையும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வென்று ஒரு பெரிய சரித்திரம் ஜூன் 4ஆம் தேதி தமிழகத்திலிருந்து ஆரம்பமாகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்பொழுது சொல்றேன், டெல்லி அரசியல் இருக்க விருப்பம் இல்லை, தமிழக அரசியல் தொடர்ந்து சொல்றேன். மோடி அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார், அதற்காக போட்டியிடுகிறார். மோடி அவருடைய உத்தரவை மதிக்க தெரிந்தவர் நான். குறிப்பாக தமிழகத்தில் வளர்ச்சி எல்லா இடத்துக்கும் வரணும். 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் போது மக்கள்கிட்ட நாங்கள் காட்டணும். எதை காட்டுவோம்? மக்கள்கிட்ட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள்கிட்ட காட்டணும். 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் என்ன மாற்றம் தமிழகத்திற்கு வந்திருக்கு நாங்கள் காட்டணும். அது காட்டினா மட்டும்தான் 2026 தமிழகத்தில் 234 தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நண்பர்கள் அங்கே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும். அதனால் இது மோடி அவருடைய உத்தரவு. மோடி அவருடைய உத்தரவுக்கு நான் கட்டுப்பட்டவன். கோயம்புத்தூரிலே போட்டியிட வேண்டும், கோயம்புத்தூரில் போட்டியிட. நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய அரசியல் தமிழகத்தில் இருக்கும்.